நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்ல வர்ற பிரைமர 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ கேர் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கேர்ன்னு பிரிச்சிருப்பாங்க. இதுல ட்ரூ கேர்ன்றதுன்னா என்ன? ட்ரூ கேர்ல வர்ற பிரைமர் வாங்குறதோட பெயிண்ட்ல என்ன பெனிஃபிட்? இந்த ட்ரூ கேர்ல எந்த பிரைமர் வீட்டுக்கு வாங்கி அடிக்கலாம்? எது வந்து வாங்கி அடிக்கக்கூடாது? இத பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கிடைச்சிருக்கும். வாங்க வீடியோவ பார்க்கலாம். நண்பர்களே, ஏசியன் பெயிண்ட்ல வர்ற இந்த ட்ரூ கேர் வால் பிரைமர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃபிங் பிரைமர் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரூ கேர் வால் பிரைமர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய பிரைமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பார்க்ன்றது. ட்ரூ கேர்ல இந்த ஸ்பார்க் இன்டீரியர் வால் பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள அடிக்கக்கூடியது. அதுவே இந்த ஸ்பார்க் எக்ஸ்டீரியர் வால் பிரைமர் வீட்டுக்கு வெளிய அடிக்கக்கூடிய பிரைமரு. இந்த 2 பிரைமர் பார்த்தீங்கன்னா, விலை வந்து குறைவா கிடைக்கும். பெயிண்டோட குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கெல்லாம் அடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு வேண்டாம் தான் சொல்லுவேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீட்டுக்கு வேணா அத யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ப கொஞ்ச நாளுக்கு பிறகு வீடு வந்து இடிச்சிட்டு கட்டப் போறோம். அல்லது ஒரு குடோன் மாரி கட்டுறோம். கொஞ்ச நாளைக்கு தான் பயன்படுத்த போறோம் அந்த குடோன. அப்படின்ற இடத்துக்கெல்லாம் நீங்க இந்த பிரைமர் வந்து அடிக்கலாம். ட்ரூ கேர்ல வரக்கூடிய இந்த இன்டீரியர் வால் பிரைமர் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள புதுசா கட்டக்கூடிய வீடா இருந்தாலும் சரி, இல்ல ரீபெயிண்டிங்கா இருந்தாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இது வீட்டுக்கு அடிக்கக்கூடிய வீட்டுக்குள்ள அடிக்கக்கூடிய பிரைமர் இது. இது 2மே பெஸ்ட்டு. ஆனா வாட்டர் ப்ரூஃபிங் மட்டும் கிடையாது. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற பிரைமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா வரும். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்ததுன்னா கொஞ்சம் அ பெயிண்ட் கொஞ்சம் திக்கா இருக்காது. இந்த ப்ளூ கலர் பக்கெட்ல இருக்கிற பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நார்மலான ஒயிட்டா இருக்கும். அதுவே இந்த பிங்க் கலர், இந்த ரெட் கலர்ல இருக்கிற பக்கெட்ல இருக்கிற பிரைமர் பார்த்தீங்கன்னா, கலர் வந்து நல்லா ஒயிட்டா இருக்கும். ஓகேங்களா? இதான் இது 2த்துக்கான வித்தியாசம். ஆ எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள பிரைமர் போட்டு நீங்க கலர் அடிக்கிற மாரியா இருந்தா, நீங்க இந்த ப்ளூ கலர் பக்கெட் வாங்கிறது பெஸ்ட்டு. அதுவே நீங்க சீலிங் ஒயிட் அடிக்கிறதுக்குலாம் வந்து பிரைமரா யூஸ் பண்ண போறீங்கன்னு நெனச்சீங்கன்னா, இந்த ரெட் கலர் அதாவது பிங்க் கலர் மாரி இருக்கு இல்லையா? இந்த பிரைமர் வாங்கி அடிக்கிறது பெஸ்ட்டு. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு தான். இந்த பிரைமர் வீட்டுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே மாரி நீங்க வீட்டுக்குள்ள பட்டி பார்க்கலனாலும் பிரச்சனை இல்ல. இந்த பிரைமர் அடிச்சுட்டு நீங்க கலர் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பட்டி பார்த்துட்டு பிரைமர் அடிக்கிறதா இருந்தாலும் தாராளமா இந்த பிரைமர் வந்து அடிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆ அதே மாரி இந்த பிரைமர்ல எவ்வளோ தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் பக்கெட்ல நீங்க அதிகபட்சமா ஒரு 8 லிட்டர் மிக்ஸ் பண்றது பெஸ்ட்டு. அதுவே இந்த ரெட் கலர் பக்கெட்ல அதிகபட்சமா ஒரு 6 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்றது பெஸ்ட்டு. ஆ ஆனா அவங்களுடைய கம்பெனி சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டருக்கு 1 லிட்டர் அளவு குடுத்துருப்பாங்க. ஆனா நான் சொல்ற மாரி யூஸ் பண்ணா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். அதுக்கடுத்து இந்த ட்ரூ கேர்ல வர்ற எக்ஸ்டீரியர் வால் பிரைமர். இது வந்து 2மே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில தாராளமா பயன்படுத்தலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா வாட்டர் ப்ரூஃபிங் மட்டும் கிடையாது. வாட்டர் ப்ரூஃபிங் தான் வேணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். அது எல்லாமே ஸ்மார்ட் கேர்ல வந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு சாதா பிரைமர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்டீரியர் பிரைமர் தேவைன்னு இருந்துச்சுன்னா, நீங்க இந்த 2 பிரைமர செலக்ட் பண்றது பெஸ்ட்டு. அதுவே நீங்க இந்த பிரைமர் அடிச்சுட்டு கலர் அடிக்க போறேன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் பக்கெட்ல இருக்கிறது வாங்குறது பெஸ்ட்டு. இந்த பிரைமர் பார்த்தா கொஞ்சம் திக்காவும் இருக்கும். ஆ நல்லா ஏரியா கவரேஜும் குடுக்கும். அதே மாதிரி நீங்க இந்த பிரைமர்ல நீங்க அதிகபட்சமா ஒரு 8 லிட்டர் வரைக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஆ இந்த லைட் ப்ளூ கலர் மாரி இருக்கும். இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு. அதாவது எக்ஸ்டீரியர் வால் பிரைமர்ல அட்வான்ஸு. இந்த பிரைமர் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒயிட்டா தெரியும். இதுல நீங்க அதிகபட்சமா ஒரு 6 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்றது பெஸ்ட்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ட்ரூ கேர்ல வரக்கூடிய பிரைமர் ஒரு 6 விதமான பிரைமர் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 6 விதமான பிரைமர்லயும் பெயிண்டருக்கான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இதுல வந்து பக்கெட்டுக்கு மேல இருக்கிற ஸ்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணாலும் எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. அதே மாரி இந்த பக்கெட்டுக்குள்ள எந்த ஒரு கூப்பனும், அதாவது பெயிண்டருக்கான டோக்கன் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்குள்ள அடிக்கக்கூடிய ஒரு பிரைமரு. அ பெயிண்டர்களுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இதுல கிடையாது. பெயிண்டர்களுக்கான கூப்பன், அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ற பாயிண்ட்டு, மருத்துவ காப்பீடு திட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மத்த பெயிண்ட் எல்லாத்துலயுமே இருக்கு. நான் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.